الله أكبر الله أكبر أشهد أن لا إله إلا الله أشهد أن لا إله إلا الله أشهد أن محمدا رسول الله أشهد أن محمدا رسول الله حي على الصلاة حي على الصلاة حي على الفلاح حي على الفلاح الله أكبر الله أكبر لا إله إلا الله إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله أشهد أن محمدا عبده ورسوله أما بعد يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا ربي قد آتيتني من الملك وعلمتني من تحويل الأحاديث فاطر السماوات والأرض أنت ولي في الدنيا والآخرة توفني مسلما والحقني بالصالحين புகழும் புகழ்ச்சியும் நம்மை படைத்து பரிபாலிக்கும் ஏக இறைவன் அல்லாஹ்விற்கு மட்டும் உரியதாகும். அல்ஹம்துலில்லாஹ். கண்ணியம் நிறைந்த எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த மனித சமூகத்தை படைத்து அதில் சிறந்தவர்களாகவும் சிறப்பு மிக்கவர்களாகவும் நேர்வழியின்பால் வழிகாட்டப்பட்ட சமூகமாகவும் நம்மை ஆக்கி அருளியிருக்கின்றான். அல்ஹம்துலில்லாஹ். இந்த உலகத்தில் நாம் வாழக்கூடிய காலகட்டத்தில் நம்மில் ஒவ்வொருவரும் நம்முடைய வாழ்வை எப்படி அமைத்துக் கொள்ள வேண்டும் என்பதையும் நமது இலக்கும் பயணமும் எதை நோக்கி இருக்க வேண்டும் என்பதையும் இறைவனும் இறை தூதரும் மிக அழகாகவும் தெளிவாகவும் நமக்கு பாடம் எடுக்கின்றார்கள். அந்த அடிப்படையில் தான்
அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சில செய்திகளையும் சில வழிமுறைகளையும் குறிப்பாக மனித உள்ளங்கள் எதையெல்லாம் ஆசைப்படுமோ, எதன் மீது பேராவல் கொள்ளுமோ, எதை எடுப்பதற்கு காலம் காலமாக ஒரு மனிதன் தன்னுடைய உழைப்பையும் இளமையையும் செலுத்துகிறானோ, அந்த விஷயங்களில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீனும் இறை தூதர் அவர்களும் அதிகமான சில எச்சரிக்கைகளை நமக்கு கொடுக்கின்றார்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய திருமறையில் சொல்லுகின்றான், ஃபலா தஅஜபுக அம்வாலக்கும் வ அவுலாதுக்கும். நபியே, ஒருவருக்கு பொருளாதாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது, பிள்ளைகள் கொடுக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பதற்காக அவர்களை பார்த்து நீங்கள் ஆச்சரியப்படாதீர்கள். நம்மை விட அதிகமாக செல்வம் இருக்குது, நம்மளை விட நிறைய வாரிசுகள் அவர்களுக்கு இருக்கிறார்கள், பிள்ளைகள் அவர்களுக்கு இருக்கிறார்கள் என்று ஒரு மனிதனுக்கு கொடுக்கப்படக்கூடிய செல்வங்களை பார்த்து, பொருளாதாரத்தை பார்த்து நீங்கள் என்ன செய்யாதீர்கள், ஆச்சரியப்படாதீர்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய திருமறையில் சொல்லுகிறான். இதை சொல்லிவிட்டு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இன்னொரு வசனத்தில் சொல்லுகிறான், அல்லாஹு யப்சுத்து ரிஸ்க லிமன் யஷா. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன் நாடியவர்களுக்கு இந்த உலகத்தில் பொருளாதாரத்தை வாரி வழங்குகிறான். சில மனிதர்களுக்கு அல்லாஹ் என்ன செய்கிறான், பொருளாதாரத்தை குறைத்து வழங்குகிறான். இந்த உலகத்தில் உங்களுக்கு பொருளாதாரம் கொடுக்கப்பட்டால், செல்வங்கள் கொடுக்கப்பட்டால் அதை கொண்டு நீங்கள் மகிழ்ச்சி அடைகிறீர்கள். ஒமல் ஹயாத்து துன்யா ஃபில் ஆஹிரா, மறுமையோடு நீங்கள் இந்த உலகத்தை ஒப்பிடும் பொழுது இல்லாமத்தாவும், அது சாதாரண ஒரு சுகத்தை தவிர வேறு இல்லை என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகின்றான். இந்த உலகத்தில் பிறந்த எந்த ஒரு மனிதனாக இருந்தாலும், அவன் பரம ஏழையாக இருந்தாலும், சாப்பாட்டிற்கே வழி இல்லாதவனாக இருந்தாலும், அல்லது ஒரு 10 தலைமுறைக்கு சொத்து சேர்த்து வைத்திருக்கக்கூடியவனாக இருந்தாலும், பெரும் பணக்காரனாக இருந்தாலும், எல்லா மனிதர்களும் எதை நோக்கி ஓடுகிறார்கள் என்று பார்த்தோம் என்றால் இந்த பொருளாதாரத்தை நோக்கி தான் ஓடுகிறார்கள். பொருளாதாரத்தை நோக்கி ஓடக்கூடிய மனிதர்களுக்கு இறைவன் சொல்லக்கூடிய செய்தி என்ன என்று பார்த்தோம் என்றால், அல்லாஹு யப்சுத்து ரிஸ்க லிமன் யஷா. நீ ஓடுறதும் கடமை, பொருளாதாரத்தை தேடி போ, ஹலாலான முறையில அதை எடுக்கிறதுக்காக உன்னுடைய எல்லா முயற்சியும் செய். ஆனால் நான் நாடினால் என்னுடைய கைகளை விரித்து உனக்கு அந்த பொருளாதாரத்தை அள்ளி அள்ளி நான் என்ன செஞ்சிருவேன், கொடுத்துருவேன். நீ பொருளாதாரத்துக்கு முயற்சி செய்றியா, சம்பாதிப்பதற்கு முயற்சி செய்றியா, யக்திரு, நான் உனக்கு அளந்துதான் கொடுக்கணும்னு நான் நினைச்சிட்டேன்னா உனக்கு நான் அளந்துதான் கொடுப்பேன் அல்லாஹ். இந்த செய்தியை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய திருமறையில் பதிவு செய்கின்றான். இதை இறைவன் சொல்லிவிட்டு அடுத்த வரியிலேயே அல்லாஹ் சொல்லுகின்றான், ஃபரிஹு ஃபில் ஹயாத்தி துன்யா. கொஞ்சமா கொடுத்தா நீ என்ன செய்யற, முகத்தை சுழிச்சிடல. கொஞ்சமா கிடைக்குதா, உனக்கு ஒரு விதமான தோய்வு ஏற்பட்டுடுச்சு. அல்லாஹ் பொருளாதாரத்தை உனக்கு அதிகமா கொடுத்தானா ரொம்ப சந்தோஷப்படுற. அல்லாஹ் அதிகமா கொடுக்குறான், கம்மியா கொடுக்குறான், இதை நினைச்சு நீ என்ன செய்யாத, கவலைப்படாத. இந்த உலக வாழ்க்கையோடு மறுமையை நீ ஒப்பிட்டு பார்த்தனா இல்லா மத்தாவும், இது அற்ப சுகம் தான். இங்க எவ்வளவு பெரிய கோடீஸ்வரனாக இருந்தாலும், எவ்வளவு பெரும் பணக்காரனாக இருந்தாலும், மறுமையோடு ஒப்பிடுகின்ற பொழுது இது ஒண்ணுமே கிடையாது. இந்த உலகத்தில் நீ எவ்வளவு எக்ஸ்பென்சிவா வேணாலும் வாழு, உலகத்திலேயே விலை உயர்ந்த சாப்பாடை சாப்பிட்டாலும், உலகத்திலேயே விலை உயர்ந்த வீட்டில் நீ இருந்தாலும், உன்னுடைய பொருட்கள் எல்லாம் சாமானிய மனிதர்களால் நினைத்து கூட பார்க்க முடியாத அளவிற்கு அல்லாஹ் உனக்கு வசதி வாய்ப்புகளை கொடுத்தாலும், மறுமையோடு நீ அதை கம்பேர் பண்றப்ப இது என்னது, அற்பமான ஒரு சுகம் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய திருமறையில் சொல்லக்கூடிய சில செய்திகளை நாம் பார்க்கின்றோம். இன்றைக்கு எல்லா மனிதர்களும் பொருளாதாரத்தை நோக்கி ஓடுகிறார்கள். அந்த பொருளாதாரத்தை நாம் எடுக்கின்ற பொழுது நாம் சரியான முறையில் எடுக்கிறோமா, ஹலாலான முறையில் எடுக்கிறோமா அப்படின்ற சிந்தனை இன்னைக்கு நமக்கு இருக்குதான்னு கேட்டா இல்லை. அல்லாஹ்வுடைய தூதர் மறுமையுடைய ஒரு அடையாளமாகவே சொல்கிறார்கள். என்ன அடையாளம் தெரியுமா?
ஒரு காலம் வரும், உங்களிடத்தில் ஒரு காலம் வரும். அந்த காலத்தில் பொருளாதாரம் எப்படி தெரியுமா இருக்கும்? ஒருத்தர் அந்த பொருளாதாரத்தை சம்பாதிச்சிருவாரு, ஆனா அவருக்கு அது ஹலாலான்னு தெரியாது, ஹராமும் தெரியாது. நம்ம எடுக்கிறது சரியா தப்பான்னு தெரியாமே நம்ம என்ன செய்வோமா அந்த பொருளாதாரத்தை சம்பாதிப்போம். இந்த மாதிரி ஒரு குழப்பமான காலகட்டம் உங்களிடத்தில் வரும் அப்படின்ட்டு அல்லாஹ் சொல்றாங்க. ஒரு காலகட்டத்துல உழைப்புக்கு என்று ஒரு மரியாதை இருக்கும். சொல்லுவாங்கல்ல, வீட்டுல சில நபர்களை உதாரணமாக காட்டுவாங்க. இவர் நம்ம குடும்பத்திற்காக உழைத்து உழைத்து தேய்ச்சி போயிட்டாரு, வெளிநாட்டுல இருந்து கஷ்டப்பட்டாரு, காலையில 3 மணிக்கெல்லாம் எந்திரிச்சிருவாரு, நைட்டு 10 மணி 11 மணிக்கு தான் வேலையை முடிச்சுட்டு வருவாரு. இப்படி உழைப்புக்கு உதாரணம் சொன்னாரு. இன்னைக்கு சம்பாதிப்பதற்கு ஒரு செல்போன் போகும், அதுவும் ஆயிரக்கணக்கில் இல்ல லட்சக்கணக்கில் இன்னைக்கு சம்பாதிக்கணுமா? ஒரு இன்ஸ்டாகிராம்ல அழகான முறையில ஒரு பாட்டை பாடி ஒரு வீடியோ போட்டோம்னா அது மில்லியன் வியூஸ் போயிடும். பேஸ்புக்ல ஒரு வீடியோ போடுறோமா, யூடியூப்ல ஒரு வீடியோ போடுறோமா, அது எக்கச்சக்கமான பார்வையாளர்கள் அதை பார்த்து அதிலிருந்து இன்றைக்கு ஒரு பொருளாதாரத்தை ஈட்டுகின்றார்கள். இப்படி இன்றைக்கு நாம் சம்பாதிக்கக்கூடிய பெரும்பாலான பொருளாதார விஷயங்கள் அது ஹலாலா ஹராமா, மார்க்க அடிப்படையில் கூடுமா கூடாதா, அல்லாஹ்வுடைய தூதர் இதை பற்றி என்ன எச்சரிக்கை செய்திருக்கிறார்கள் என்ற எந்த ஒரு விஷயமும் தெரியாமல் இன்றைக்கு ரொம்ப அழகா ரொம்ப எளிமையா அதை செஞ்சுட்டு இருக்கோம். அதை செஞ்சுட்டு இருக்கோம். நமக்குள்ளே நடக்கக்கூடிய சில விஷயங்கள் நான் சொல்றேன். அல்லாஹ்வுடைய தூதர் அறிவிக்கிறாங்க, புகாரில 2086வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நஹன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்சமனில் கல்ப் அப்படின்றாங்க அல்லாஹ்வுடைய தூதர். நாய்களை விட்டு, அதாவது நாய்களை விட்டு வரக்கூடிய பொருளாதாரத்தை அல்லாஹ்வுடைய தூதர் தடை செய்தார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் பதிவு செய்தார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நம்ம நாய் வளர்க்குறாங்கல்ல, அந்த நாய்களை விற்பதற்கு அல்லாஹ்வுடைய தூதர் செய்றாங்க, தடை செய்கிறாங்க. இன்றைக்கு பாருங்க, எவ்வளவோ இஸ்லாமிய சகோதரர்கள் வீட்டுல நாய் வளர்க்குறாங்க. பெரும்பாலான இடங்கள்ல நீங்க பெரிய பெரிய ஊர்கள்ல பாத்தீங்கன்னா நாய் வளர்ப்பாங்க. அந்த நாய்கள் குட்டியிடும் பொழுது அந்த நாய்களை விற்று அதிலிருந்து ஒரு பொருளாதாரத்தை செய்றாங்க, பாக்குறாங்க. இப்ப நாய் வளர்க்கவே கூடாதா? சில இடங்கள்ல அல்லாஹ்வுடைய தூதர் அனுமதி கொடுக்குறாங்க, வேட்டை நாய்களை வளர்க்கறதுக்கு அனுமதி கொடுக்குறாங்க. வீட்டு பாதுகாப்புக்காக, அதாவது ஒரு நிலத்தினுடைய பாதுகாப்பிற்காக வளர்ப்பதற்கு அல்லாஹ்வுடைய தூதர் செய்றாங்க, அனுமதி கொடுக்குறாங்க. ஆனா சும்மா ஷோக்காக வளர்ப்பாங்கல்ல, ஒண்ணுமே இல்லாம நார்மலா வீட்டுல வளர்ப்பாங்கல்ல, இந்த மாதிரியான நாய்களை வளர்ப்பதற்கும் அல்லாஹ்வுடைய தூதர் தடை போடுறாங்க. அதன் மூலம் கிடைக்கக்கூடிய வருவாய்க்கும் அல்லாஹ்வுடைய தூதர் செய்றாங்க, தடை போடுறாங்க. நாய் வளர்க்க தானே கூடாது, குட்டியை விற்கிறதுல என்ன தப்பு இருக்கு அப்படி கேட்பாங்க. அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் தெளிவாக ஒரு தவறு, ஒரு விஷயம் ஹராம் என்று சொல்லிவிட்டார். அந்த ஹராமான விஷயத்தை எந்த இடத்திலேயும் நாம் என்ன செய்யக்கூடாது, நம்ம செய்யல அதனால நம்ம விற்கலாம் அப்படின்ற ஒரு மனநிலைக்கு நம்ம என்ன செய்யக்கூடாது, வந்துடக்கூடாது. இன்னைக்கு பெரும்பாலான நபர்கள் வட்டியில போய் விழுறதுக்கு என்ன காரணம் நீங்கள் யோசித்து பாருங்க. பொருளாதாரத்தின் மீது எந்த அளவிற்கு ஒரு முகபத்து இருந்துச்சுன்னா, ஒரு விருப்பம் இருந்துச்சுன்னா, இன்னைக்கு போய் பெரும்பாலான நபர்கள் தங்களுடைய நகைகளை கொண்டு போய் பேங்க்ல அடகு வைக்கிறாங்க. வட்டி தானே, பேங்க்ல அடகு வச்சு அதிலிருந்து பொருளாதாரத்தை வாங்குறதுக்கு பேர் என்னது, வட்டி. அவங்கள்ட்ட சொல்லுவோம், உங்களுக்கு தேவை இருக்கா அந்த நகையை வித்துருங்க அப்படின்னு விற்க மாட்டாங்க. ஏன்? அவங்க சொல்லக்கூடிய காரணம் என்ன தெரியுமா? வித்துட்டா நகையை வாங்க முடியாது. இப்ப முதல்ல எப்படி நம்ம வாங்கணும்? அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் எச்சரிக்கை செய்றாங்க. வட்டியை உண்பவன், வட்டி கொடுக்கிறவன், வட்டி வாங்குறவன், வட்டியை எழுதுபவர்கள், வட்டிக்கு சாட்சியாக இருப்பவர்கள், இவர்கள் எல்லாரையும் அல்லாஹ்வுடைய தூதர் சபிக்கிறார்கள். ஆனால் இன்றைக்கு பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும், வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு பெரும்பாலான நபர்கள் இந்த வட்டியில விழுந்து கிடக்கக்கூடியதை நம்மால் பார்க்க முடிகிறது. பிசினஸ் லோனா அது பேங்க்ல இருந்து வாங்கிக்க, வீடு கட்டுறியா அந்த பேங்க்ல இருந்து லோன் வாங்கிக்க, வண்டி வாங்க போறியா அதையும் பேங்க்ல இருந்து என்ன செஞ்சுக்க, லோன் வாங்கிக்க. உனக்கு தேவையான ஆடம்பரமான பொருட்கள் உனக்கு தேவையா, உனக்கு ஏசி வேணுமா, டிவி வேணுமா, எல்லாத்தையும் என்ன செஞ்சுக்க, இஎம்ஐ நீ வாங்கிக்க. கேட்டா என்ன தெரியுமா சொல்லுவாங்க, மொத்த பணத்தை கொடுத்து நம்மளால ஒரு பொருள் வாங்க முடியாது இல்ல, மொத்த பணத்தை கொடுத்து நம்மளால வீடை கட்ட முடியாது இல்ல, அதனால நான் பேங்க்ல இருந்து லோன் வாங்குறேன்.
நான் அதனால எனக்கு வண்டி தேவை இருக்குதுல்ல, அதனால என்னால மொத்தமா பணத்தை கொடுக்க முடியாது, அதனால நான் என்ன செய்யறேன், போய் இஎம்ஐல எடுக்கிறேன். இப்படி சொல்லக்கூடியவர்களை பார்க்கணும். அல்லாஹ்வுடைய தூதர் கடுமையா எச்சரிக்கிறாங்க. வட்டியை பற்றி எந்த ஒரு மதமும் இப்படி எச்சரிக்கை செய்யல. நீ பாருங்க, தற்காலத்துல இந்த வட்டியின் மூலமாக நடக்கக்கூடிய தற்கொலைகளை நீங்கள் எடுத்து பாருங்க. கந்து வட்டி காரணமாக, வட்டியின் கொடுமை காரணமாக எத்தனை வலைதள காணொலிகளை நம்ம பார்க்கிறோம். பேங்க்ல இருந்து கடன் கொடுத்துட்டு வீட்டுல இருக்கிற பொம்பளைகிட்ட அசிங்கமா பேசுறான். ஒரு மாசம் நம்மளால கொடுக்க முடியல, அதற்கு தனியா ஒரு வட்டி போடுறான். அப்ப உலகத்தில் இந்த அளவிற்கு நமக்கு இழிவை ஏற்படுத்தக்கூடிய ஒரு செயல் எதுனா இந்த வட்டி. அதுல போய் இன்றைக்கு ஒரு மனிதன் தன்னுடைய சொகுசு வாழ்க்கைக்காக அந்த வட்டியில போய் இன்னைக்கு உழுவுறானா இல்லையா? அதுக்கு காரணம் என்ன? அடுத்தவனை பார்க்கணும். நம்ம ஒரு சின்னதா ஒரு கடை வச்சிருக்கிறோம், ஒரு 500 ரூபாய் 1000 ரூபாய் ஒரு நாளைக்கு நம்மளால சம்பாதிக்க முடியுது. அல்லாஹ் சொல்றான், எக்தீர், உனக்கு அளந்து கொடுப்பேன்னா அளந்துதான் கொடுப்பேன். அவன் என்ன செய்வான்? வட்டிக்கு வாங்கி அந்த கடையை பெருசாக்குவான். லோன் வாங்கி அந்த கடையை என்ன செய்வான்? நல்ல எக்ஸ்பென்சிவா நல்ல டெக்கரேஷன் எல்லாம் பண்ணி நல்ல பெரிய கேம்பெயின் எல்லாம் போட்டு நல்ல ஒரு இதா பார்க்கறதுக்கு ஒரு ஜோரா இருக்கும். இது பார்த்துட்டு என்ன செய்யறது? இவனும் போய் வட்டியை கொடுக்குது. அப்ப நம்ம யார் மீது நம்பிக்கை வைக்கிறோம்? செல்வத்தை கொடுக்கிறது அல்லாஹ் தான், எடுக்கிறது அல்லாஹ் தான். அல்லாஹ் தான் சொல்றான், உங்களை பொருளாதாரத்தை கொண்டு நாம் சோதிப்போன்றான் அல்லாஹ், உயிர்களை கொண்டு சோதிப்போன்றான் அல்லாஹ், பயிர்களை கொண்டு உங்களை சோதிப்போன்றான் இறைவன். அப்ப இது அல்லாஹ்வுடைய சோதனை. இறைவன் கொடுப்பதை நம்ம உல திருப்தியோட எடுப்போம் அப்படின்ற அந்த எண்ணம் இன்றைக்கு பொருளாதாரத்தில் பெருமளவு யாருக்குமே கிடையாது. அல்லாஹ்வுடைய தூதர் அதை அழகாக நமக்கு ஒரு பாடமாக சொல்லி காட்டுகின்றார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த அளவிற்கு என்றால், அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க பாருங்க, அதாவது ஒரு முஸ்லிம் தன்னுடைய செல்வம், அவனுடைய செல்வம் எப்படி இருக்கணும், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகான முறையில் ஒரு வழியை காட்டுறாங்க. வ இன்ன ஹாதல் மால ஹுல்வத்துன், மக்களே நீங்கள் நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள், செல்வம் என்பது ரொம்ப இனிப்பாக இருக்கும், சுவையாக இருக்கும். யாரும் ஒருத்தனுக்கு எனக்கு காசு வருதுன்னா வேணாம்னா யாரும் என்ன செய்ய மாட்டாங்க, சொல்ல மாட்டாங்க. ரொம்ப இனிப்பாக சுவையாக இருக்கக்கூடிய ஒன்றுதான் செல்வம். ஒமன் அகத பி ஹக்கின்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். யார் அதை உரிய முறையில் சம்பாதித்து வலஹு ஃபி ஹக்கிஹி, அதனுடைய ஹக்கின் அடிப்படையில் அதை செலவு செய்கிறார்கள். ரெண்டு விஷயம் சொல்றாங்க. ஒன்னு, ஹலாலான முறையில் அவன் சம்பாதிக்கணும், அதே நேரத்தில் ஹலாலான முறையில அவன் செலவு செய்தால் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க அதுதான் அவனுக்கு நல்லுதவியாக அமைகிறது. அல்லாஹ் எப்ப பொருளாதாரத்துல பரக்கத் செய்யறான், எப்ப பொருளாதாரத்துல நம்மளை தன்னிறைவு பெற்றவராக இறைவன் ஆக்குகிறான் என்றால் அல்லாஹ்வுடைய தூதர் ரெண்டு விஷயத்தை சொல்றாங்க. ஒன்னு என்னன்னா, மன் அகதபி ஹக்கி, யார் அந்த பொருளாதாரத்தை அதனுடைய கடமையோடு எடுக்கிறாங்க. கடமையோட பொருளாதாரத்தை எப்படி எடுக்க முடியும்? ஒரு வியாபாரம் ஒன்றும் சம்பாதிக்கிறோம், இதான பொருளாதாரத்தை சம்பாதிக்கிறது. ஆனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த வார்த்தையை சேர்க்கிறாங்க, பி ஹக்கிஹி, அதுக்கு சம்பாதிக்கிறதுக்கு ஒரு கடமை. எந்த ஒரு ஹலாலான முறையில மட்டும்தான் நீங்க சம்பாதிக்கணுமே தவிர எந்த ஒரு ஹராமும் உங்களுடைய சம்பாத்தியத்துல கலந்துடக்கூடாது. இறைவன் தடை செய்த ஒரு விஷயத்தை, இறை தூதர் வெறுத்த ஒரு விஷயத்தை அல்லாஹ்வுடைய தூதர் எச்சரிக்கை செய்து மறுமையுடைய தண்டனைகள் என்று சொன்ன விஷயங்களை உங்களுடைய பொருளாதாரத்தில் நீங்க கொண்டுட்டு வந்தாதீங்கன்றாங்க அல்லாஹ்வுடைய தூதர். அப்படி நீங்க நல்ல முறையில நீங்க சம்பாதிச்சு நல்ல முறையில் அதை செலவு செய்கின்றாங்க. அதாவது ஒரு மனிதன் இறைவனுடைய பாதையில தான தர்மம் கொடுக்கறதும் ஒன்று இருக்குல்ல, அது ஹலாலாக சம்பாதித்து கொடுக்கறதும் ஒன்று இருக்கு. ஹலாலா சம்பாதிச்சு ஹலாலான முறையில் இறைவனுடைய பாதையில் அந்த பொருளாதாரத்தை நீங்கள் செலவு செய்கின்ற பொழுது அதனுடைய முழுமையான பரக்கத்தை, நல் உதவியை, அல்லாஹ்விடம் இருந்து நல் உதவியை நீங்கள் அடைந்து கொள்வீர்கள். அது அதிகமாக உங்களுக்கு பரக்கத் செய்யப்படும். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன செய்தி, வமன் அகதஹு பிகைரி ஹக்கிஹி, அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றார், யாரெல்லாம் பொருளாதாரத்தினுடைய கடமை இல்லாமல் ஹராமான முறையில் ஒரு பொருளாதாரத்தை எடுக்கிறார்களோ, அல்லதி யாக்குலு லா யஷ்பஹு, அவன் சாப்பிட்டும் வயிறு நிரம்பாதவனை போல போதும் என்ற மனம் உங்களுக்கு வராது. யாரெல்லாம் பொருளாதாரத்தை அதனுடைய கடமை இல்லாமல் எடுக்கிறீர்களோ, அதாவது ஹராமான முறையில எடுக்கிறோமோ, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அதில் உங்களுக்கு ஒரு காலமும் என்ன செய்ய மாட்டான்,
பரக்கத் செய்யவே மாட்டான். போதும் என்ற மனம் உங்களுக்கு வரவே வராது. எனக்கு சில பேர் சொல்லுவாங்கல்ல, நான் 20,000 சம்பாதிச்சேன், 25,000 செலவானுச்சுன்னு. அப்புறம் 30,000 சம்பாதிச்சேன், 35,000 செலவானுச்சு. இப்ப 1,00,000 சம்பாதிக்கிறேன், மாசம் 1,50,000 எனக்கு செலவாகுது. அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் ரொம்ப அழகா சொல்றாங்க, அதனுடைய கடமையோடு அதை எடுக்க. அல்லாஹ் அதற்கென்று என்ன கடமைகளை சொல்லி இருக்கின்றானோ அந்த அடிப்படையில அந்த பொருளாதாரத்தை எடுக்கும். அது அல்லாமல் ஹராமான முறையில் ஒரு பொருளாதாரத்தை நீங்கள் எடுக்கிற பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் அழகாக சொல்கின்றார்கள், யாக்குலுலா யஸ்பஹு, அவன் சாப்பிட்டும் வயிறு நிரம்பாதவனை போல சாப்பிட்டே இருப்பான், ஆனா வயிறு நிரம்ப. சாப்பிடுறதே எதுக்கு? பசியை போக்குறதுக்கு தானே. மனுஷன் சாப்பிடுறதே எதுக்கு? பசி வந்தா அந்த பசியினுடைய வேதனையை தாங்க முடியாது. அப்ப அந்த பசியை தீர்ப்பதற்கு தான் ஒரு மனுஷன் சாப்பிடுறான். ஒரு மனுஷன் சாப்பிட்டுட்டே இருக்கான், ஆனா அவனுக்கு பசிட்டே இருக்கு. எவ்வளவு சாப்பிட்டாலும் அவனுக்கு என்ன செய்யாது? வயிறு என்ன செய்யாது? நிரம்புறான். இதைத்தான் அல்லாஹ்வுடைய தூதர் ரொம்ப அழகா உவமையாக நமக்கு சில செய்திகளை நமக்கு என்ன செய்யறாங்க, சொல்றாங்க. அதே மாதிரி இன்றைக்கு இந்த பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் அல்லாஹ்வுடைய தூதர் இன்னும் சில செய்திகளையும் அழகாக சொல்கின்றார்கள். எந்த அளவிற்கு என்றால், நீ பொருளாதாரத்தை தேடி ஓடாது. ஒரு மனுஷன் பொருளாதாரத்தை தேடி தான் ஓடுறான். எல்லாருமே, நான் உட்பட எல்லாருமே அப்படிதான் இருக்கும். ஆனா அல்லாஹ்வுடைய தூதர் அழகாக சொல்கின்றார்கள், இன்னமும் மன் யஹுது பி கைரி ஹக்கிஹி, யார் அதை உல திருப்தியோடு எடுக்கலையோ, அதனுடைய கடமையோடு எடுக்கலையோ, அவங்க சாப்பிட்டும் வயிறு நிரம்பாதவனை போன்று சொல்லிட்டாங்க. இதை சொல்லிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னொரு செய்தியை சொல்றாங்க. புகாரில 1475 செய்தியில சொல்றாங்க, ஒரு முஸ்லிம் தன்னுடைய செல்வத்திலிருந்து அவன் எப்படி செலவு செய்யணும்ன்றத அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. அவன் ஏழைகளுக்கு செலவு செய்யணும், அனாதைகளுக்கு செலவு செய்யணும், வழிப்போக்கர்களுக்கு செலவு செய்ய வேண்டும். அப்படி யார் செலவு செய்கிறார்களோ, யகூனு ஷஹீதன் அலைஹி யௌமல் கியாமah, மறுமை நாளில் நீங்கள் செலவு செய்த அந்த பொருளாதாரம் அல்லாஹ்விடத்தில் உங்களுக்காக சாட்சி சொல்லும். நல்ல முறையில் சம்பாதிச்சு, ஹலாலான முறையில் சம்பாதிச்சு, அதை ஹலாலான முறையில் யாரெல்லாம் செலவு செய்கிறார்களோ அவர்களுக்கு மறுமையில் அல்லாஹ்விடத்தில் அந்த பொருளாதாரம் சாட்சி சொல்லுன்றாங்க. அதை தொடர்ந்து அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, அதாவது ஒரு மனிதன் யாரையெல்லாம் தோழனா எடுத்துப்பான், சக மனிதனை தோழனா எடுத்துப்பான். ஒரு ஆணை தோழனா எடுத்துக்கலாம், அல்லது ஆண் ஒரு பெண்ணை கூட தோழனா செய்யலாம், சில நேரங்களில் எடுத்துக்கலாம். அப்ப இந்த மாதிரியான தோழமைன்னு ஒன்று இருக்குல்ல, இந்த தோழமையை பற்றி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, பொருளாதாரம் ஒரு மனிதனை தோழனாக தேர்வு செய்கின்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எப்ப தேர்வு செய்யும்னா, இந்த மாதிரி அவன் ஹலாலான முறையில பொருளாதாரத்தை சம்பாதித்து இந்த மாதிரி அவன் செலவு செய்கிற பொழுதுதான் பொருளாதாரம் ஒரு மனிதனை தோழனாக தேர்வு செய்யும். நீ பொருளாதாரத்தை நோக்கி ஓட தேவையில்லை. அல்லாஹ் உனக்கு என்ன செய்வான்? அந்த செல்வத்தை தாராளமாக கொடுத்து கொண்டே இருப்பான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் இந்த செய்தியில் நமக்கு பதிவு செய்தார். ஆனா இன்றைக்கு எதை நோக்கி ஓடுகிறோம் என்ற எந்த ஒரு சிந்தனையும் இல்லாமல், எந்த ஒரு அடிப்படையும் இல்லாமல் இன்றைக்கு நமக்கு சம்பாத்தியம் வந்தா போதும் அப்படின்னு நினைக்கக்கூடிய பல நபர்களை இன்றைக்கு நம்ம பார்க்கணும். மது விற்கிறாங்க. நீங்க இந்த கிட்டத்தட்ட நீங்க தூத்துக்குடியில இருந்து நாகப்பட்டினம் வரைக்கும் ஒரு ஈஸியா வரும். அடிக்கடி போதை பொருட்கள் கையகப்படுத்தக்கூடிய இடமாக, ஒரு ஹப்பாக இந்த ரோடு இருக்கு. கஞ்சா அதிகமாக எங்க பறிமுதல் செய்யப்படும்னா, இந்த லைன்ல ஏதாச்சும் ஒரு ஊர்ல பறிமுதல் செய்யப்படும். பார்த்துருவோம். நாகப்பட்டினத்துல தூத்துக்குடி வரைக்கும் ஒரே ரோடு. இதுல வரக்கூடிய பெயர்கள், அந்த பத்திரிகையில் வரக்கூடிய பெயர்களை எல்லாம் நீங்க பாருங்க. எல்லாம் இஸ்லாமிய இளைஞர்களாக இருக்கிறாங்க. கஞ்சா விற்கிறாங்க. பணத்துக்காக, காசுக்காக, பொருளாதாரத்துக்காக சீக்கிரமா சம்பாதிக்கணும். உழைப்பு தேவையில்லை. ஏதோ ஒரு வழியில எனக்கான பொருளாதாரத்தை சீக்கிரமாக நான் அடைந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இது போன்ற போதை பொருட்களை, தீங்கு தரக்கூடிய பொருட்களை, மார்க்கம் ஹராம் என்று சொன்ன பொருட்களை இன்றைக்கு நமது இளைஞர்கள் இருக்கக்கூடிய ஒரு அவல நிலையை நம்ம பார்க்கிறோம். இப்ப அல்லாஹ்வுடைய தூதர் எச்சரிக்கை செய்றாங்க. பொருளாதாரம் என்பது அதை அல்லாஹ் அருள்படைன்னு சொல்றான். அதே மாதிரி அதை ஃபித்னா, சோதனை என்றும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்றான். யார் அதை அதனுடைய ஹக்கோடு எடுக்கிறாங்களோ, அதனுடைய கடமைகளோடு எடுக்கிறாங்களோ
அவர்களுக்கு இந்த பொருளாதாரத்தை இறைவன் அருட்கொடையாக மாற்றுகிறார். மிகையாக்கி யார் இந்த பொருளாதாரத்தை அவருடைய கடமை அல்லாமல் எடுக்கிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த பொருளாதாரத்தை ஒரு சோதனையாக என்ன செய்கிறான், மாற்றுகின்றான். எனவே நாம் செய்யக்கூடிய செலவுகளாக இருந்தாலும் வரக்கூடிய வருமானங்களாக இருந்தாலும் அது இறைவன் சொன்ன அடிப்படையில், இறைத்தூதர் சொன்ன அடிப்படையில் நாம் அமைத்துக் கொள்ள வேண்டும். அத்தகைய நன்மக்களாக அல்லாஹ் அவர்களை என்னை மாற்றி புரிய வேண்டும் என்று சொல்லி நிறைவு செய்கிறேன். பாகுதவான إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله أشهد أن محمدا عبده ورسوله. கனியம் நிறைந்த எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நம்முடைய ஜமாத்தின் சார்பாக பல்வேறு விதமான தாவா பணிகளை நாம் செய்து வருகின்றோம். அந்த தாவா பணிகளுக்கு அடிப்படையாகவும் அந்த தாவா பணிகளை மக்களுக்கு மத்தியில் வீரியமாக கொண்டு செல்லக்கூடியவர்களாகவும் நமது ஜமாத்தில் இருப்பவர்கள் தான் நம்ம ஜமாத்தினுடைய தாயிகள், அழைப்பாளர்கள். இங்க பார்த்தீங்கன்னா மற்ற ஜமாத்துகளை விட இங்க ஆண்கள் அழைப்பாளர்களும் இருப்பாங்க, பெண்கள் அழைப்பாளர்களும் இருப்பாங்க. அப்ப அந்த பெண்கள் அழைப்பாளர்களுக்கான அந்த ஒருங்கிணைப்பு நிகழ்ச்சியை இன்ஷா அல்லாஹ் நாம் ஏற்பாடு செய்திருக்கின்றோம். தாய்களாக இருக்கக்கூடிய பெண்கள் அதுல அதிகமான முறையில் கலந்துகிறது. ஏனென்று சொன்னால் அங்க நிறைய செய்திகள் உங்களுக்கு உபதேசமாக கொடுக்கப்படும். அதுல சில குர்ஆன் வசனங்கள், நபிமொழிகள், அதில் உள்ள சட்டதிட்டங்கள், அதே போன்று ஒரு விஷயத்தை நம்ம சில நிலைப்பாடுகள் நம்ம என்ன செஞ்சிருக்கிறோம், மாற்றிருக்கிறோம். இது சம்பந்தமான விஷயங்கள் எல்லாம் நாளைக்கு அங்க பேசப்பட இருக்கின்றது. இப்ப தாய்க்களாக இருக்கக்கூடிய முதல்ல நாம் சில விஷயங்கள்ல தெளிவடைந்து கொண்டால் மட்டும்தான் மக்களுக்கு மத்தியில சரியான முறையில நம்ம என்ன செய்ய முடியும், பிரச்சாரம் செய்ய முடியும். அதே நேரத்தில் மக்களை சரியான முறையில நம்ம அழைக்க முடியும். என்னைக்குமே ஒரு பேச்சாளராக நாம் இருக்கின்ற பொழுது ஒவ்வொரு நாளும் நம்ம எப்படி அப்டேட் பண்ணிக்கிறோம், எப்படி நமக்கான பயிற்சியை எடுத்துக்கிறோம் அப்படின்றது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தூர்சினா மலைக்கு மூசா நபியை அழைத்து அல்லாஹ் சொல்லுவான், இது என்ன அப்படின்னு கேட்பான். அப்ப சொல்லுவாரு, ஹாதா அசாயா, இது கம்பு அப்படின்னு. இந்த கம்பை நீங்க போடுங்க அப்படின்னு சொல்றப்ப அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் போடுறோன்னா அது பாம்பா என்ன செய்யுமா. இதுக்கப்புறம் தான் இது ஹபிலா ஃபிரௌன்ட்ட நீங்க போங்க, அவன் கர்வம் மீறி விட்டான் என்பதை சொல்லுங்க. இப்ப அங்கேயும் போய் இந்த கைத்தடியை போட்டு பாம்பா மாறி அற்புதத்தை காட்டுவாங்க. ஆனா முத தூர்சினா மலையில அந்த கைத்தடியை போடுறப்ப என்ன ஆகும் அப்படின்னா மூசா நபி தான் பயந்து வருவாங்க. இதுவே முதல் முறை நேரம் அல்லாஹ் ஃபிரௌன்ட்ட அனுப்பி கைத்தடியை போட்டு பாம்பா மாறிச்சுன்னா ஃபிரௌன் பயப்படுறதுக்கு முன்னாடி யார் பயந்துருப்பா, மூசா நபி பயந்துருப்பாங்க. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவர்களை கூப்பிட்டு, நபிதான் வகி அறிவிப்புலாம் இறங்கதான் செய்யுது, இருந்தாலும் அவரை கூப்பிட்டு அல்லாஹ் இடத்துக்கு ஏற்றாப்புல அல்லாஹ் என்ன செய்யறான், ஒரு பயிற்சியை அவருக்கு என்ன செய்யறான், கொடுக்கலாம். அந்த மாதிரிதான் தாய்களாக இருக்கக்கூடிய அந்த பயிற்சிகளை நம்ம குறிப்பிட்ட ஒரு காலத்துல நம்ம எடுத்துக்கணும். அப்படியே நம்மளை அதிகமாக என்ன செஞ்சுக்கணும், நம்மளுடைய தகவல்களை அதிகமாக சேகரித்துக் கொள்ள வேண்டும். அது மாதிரி ஒரு வாய்ப்பாகத்தான் இந்த ஒருங்கிணைப்பு நிகழ்ச்சி இருக்குது. அதிகமான மக்கள் என்ன செய்யுங்க, அதுல தாய்களாக இருக்கக்கூடியவர்கள் அதில் கலந்து கொள்ளுங்கள். அல்லாஹ் அருள் செய்வானாக. வாகுதவான அஸ்ஸலாமு அலைக்கும்.